நம்ம என்னதான் நம்ம ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணணும், அது மேல முழுசா நம்பிக்கை வைக்கணும்னு பேசினா கூட, நமக்கு உண்டான பயம், அத முடியுமா முடியாதான்ற ஒரு சின்ன சந்தேகம். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எண்ணம் மட்டும்தான். எந்த ஒரு செயலையும் முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம செய்முறையா பண்ணி பார்க்காம, நம்மளோட எண்ணத்தின் மூலமாவே அத வந்து டிசைட் பண்ணிடுவோம். நம்ம பாஸ்ட்ல நமக்கான எக்ஸ்பீரியன்ஸஸ், நம்ம பார்த்து பழகுன விஷயங்கள், இது சரி, இது தவறு, இது முடியும் முடியாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் சிஸ்டம் நம்ம கான்ஷியஸ்குள்ள வச்சிருக்கோம். அப்போ நம்மளால எதையும் பண்ண முடியும், எதையும் செஞ்சிட முடியும் அப்படின்னா, தொடர்ந்து செய்கிற முயற்சிகள் மூலமா, உங்க எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதன் மூலமா, உண்மையிலேயே அந்த விஷயங்களை லைஃப்ல எஃபர்ட் எடுத்து அதை போய் செய்யறதன் மூலமா நீங்க வந்து உங்களால முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த கூட உங்களால செய்ய முடியும். எனக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்துருந்தேன். ஆல்மோஸ்ட் லைக் 1 இயர் முன்னாடி இருக்கும். யூடியூப் சேனல்ல ஒருத்தர் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். நமக்கு அது செய்யணும் அப்படின்னு முற்படும் போது இது முடியுமா நம்ம கேட்போம். அதாவது பேக் ஃப்ளிப் பண்ணுறது, நம்ம பின்னாடி குதிக்கிறது மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. இது அவருக்கு வந்து சுத்தமாக அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாமினா இருக்கா இல்லையான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னு துணிஞ்சு அது மேலே தொடர்ந்து பயிற்சி எடுத்துகிட்டே இருந்தால் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து ஒரு 6 மணி நேரத்தில் கற்றுக்கிட்டு அதை வந்து செய்ய முடியும் அப்படின்றது தான் அந்த வீடியோ. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளால் ஒரு விஷயத்தை முடியும் முடியாது அப்படின்னு டிசைட் பண்ணுறது நம்ம எண்ணங்களில் தான் இருக்குது, நம்ம கான்ஷியஸில் தான் இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ண முடிஞ்சுது, அதை நீங்கள் ஏமாற்ற முடிஞ்சுது, அதை நீங்கள் வந்து இல்லை என்னால் முடியும்னு உங்களுக்கு அதுக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட முடியும், எந்த விஷயத்தையும் ஈர்த்திட முடியும் அப்படின்றதுக்கு எனக்கு இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் எனக்கு வந்து பூஸ்டிங்காக இருந்துச்சு. அதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 3 தான். ஒன்று, என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு வெறும் எண்ணத்தளவில் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த எண்ணத்தை ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அதுக்கான வேலைகளை செய்யுங்க, அதுக்கான பயிற்சி எடுங்க. அதுக்கு முன்னாடி போய் நின்று தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட போய் அதை முற்படுங்க. முதல்ல அதை செய்யறதுக்கான முயற்சிகள் எடுங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம். அடுத்தது, பயம் அப்படின்றது நம்ம கான்ஷியஸ்குள்ளே ஊறிப்போன ஒரு விஷயம். சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற பயம்லேருந்து நம்ம வந்து இதை செய்ய முடியுமா, என் லைஃப் எப்படி போயிடுமோன்ற பயம் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் அது எப்படி நடக்கும், அது எப்படி போகுன்ற ஒரு பயம் தான். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது கூட பார்த்துருப்பீங்க. அவர் வந்து திரும்ப பேக் ஃபிளிப் பழகும் போது அவருக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும், விழுந்து அடி விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பெட் போட்டுக்கிட்டாரு. இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனையை முற்படுறீங்க, ஒரு செய்ய போகிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பயம் இருக்குன்னு சொல்லாமல் அதை முயற்சி பண்ணும்போது அதில் வர பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப் ஆல்டர் பண்ணிக்கிறதும் தான் எனக்கு அந்த வீடியோவில் புரிஞ்சுது. பயம் அப்படின்றது லைஃப்பில் தேவையான விஷயம் தான். ஆனால் அது உங்கள் லைஃபையே வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போகக்கூடாது. அப்படின்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்களுக்கான செயல்களை நீங்கள் செய்யும் போது தைரியத்தையும் உபயோகிக்கணும் அப்படின்றது எனக்கு அதில் புரிஞ்சுது. உண்மையிலேயே அந்த முயற்சி அவர் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ நேரத்தில் முடிப்பார்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவரோட பர்சிஸ்டன்ஸ், அதை செஞ்சு முடிக்கணும், அதை முடிக்கிற வரைக்கும், அதை சரியான பேக் ஃபிளிப் வர வரைக்கும் அவர் முயற்சி பண்ணியிருப்பார். காரணம் என்னன்னா, நம்ம நிறைய நேரங்களில் நம்ம முயற்சி பண்ணுவோம், அது எல்லாமே நமக்கு சரியாக வர மாதிரி தோணும். ஒரு சின்ன ஒரு தவறோ இல்லை ஒரு சின்ன செகண்ட் தாட்டோ நம்மளை வந்து அந்த செயலை செய்ய விடாமல் போதும் நிறுத்திக்கலாம், இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்கிற அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்துரும், அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். நம்ம எவ்வளவோ முயற்சிகள் லைஃப்பில் இப்போ நடந்துடும், இந்த நிமிஷம் முடிஞ்சிடும் நம்புகிற விஷயங்கள் கூட நம்ம ஒரு சின்ன பயத்தினாலேயோ சந்தேகத்தினாலேயோ இல்லை ஒரு சின்ன ஒரு செகண்ட் தாட்னாலேயோ ரிவர்ஸில் வந்திருப்போம். அதை நீங்கள் பண்ண வேண்டாம். அது அவர் செய்ய ஆரம்பிக்கும் போது அவர் 6 மணி நேரத்தில் பண்ணுவாரா 12 மணி நேரத்தில் பண்ணுவாரான்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த முயற்சியை தொடர்ந்து செய்கிறதன் மூலமாக உங்கள் கான்ஷியஸ் வந்து திரும்ப திரும்ப அதை முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொண்டு வர உங்களோட உடலும் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது. அதை தான் இந்த வீடியோவில் நான் புரிஞ்சுக்கிட்ட 3வது விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது முடியுமா முடியாதான்னு பார்க்குறத விட அதை செஞ்சு பார்ப்போம், தைரியமாக முன்னாடி போய் நிற்போம், அதை முயற்சி பண்ணி பார்ப்போம், அது நடக்குதா நடக்கலையான்றது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எந்த ஒரு செயலையுமே நமக்கு வேணும். நம்ம வந்து ஆழ்மனம் சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்கள் பேசும்போது முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது நம்ம செய்கிற பயிற்சிகள் மட்டும் கிடையாது. ஒரு சில நேரங்களில் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு போய் நிற்கிற தைரியமும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. உண்மையிலேயே உங்கள் லைஃப்பில் வந்து எல்லாமே அலைன்மெண்ட்டில் வரணும், நான் வந்து நினைக்கிற எல்லா விஷயங்களும் நேர்கோட்டில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்கள் எந்திரிச்சு நின்று அந்த செயலை போய் செய்யணும், அங்கே போய் நிற்கணும், அதுக்கான முயற்சிகளை நீங்கள் போடணும். கண்டிப்பாக அதுக்கான ஒத்துழைப்பை யூனிவர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். நன்றி.